பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல நம்மை பாதுகாத்த கர்த்தர் இந்த வாரங்களிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் அவருடைய எதிர்காலங்களையும் கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆலயத்துக்கு கடந்து சென்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை சங்கீதங்கள் 138 வசனம் 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது ஏற்ற வேளையில் ஆண்டவர் நமக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எந்த காரியத்தையும் அவர் நாமத்தின் மூலமாக நாம் கேட்கும்போது, விசுவாசத்தோடு கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்வது என்ன தெரியுமா? அவரை நோக்கி கூப்பிடணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம சந்தோஷத்திலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், கஷ்டப்படுகிற வேலையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அவருக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். யாரை பார்த்துக்கூட நம்ம எதனா கேட்டால் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி ஆண்டவர் நம்ம தேடி போய் அவர் சமூகத்தில் அப்பா என்று அழைத்தாலே போதும், ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். அவர் கிருபை எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவர் மோடு கூட இருக்கிறார். ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளைகள் கேட்பது போல ஆண்டவரிடத்தில் நாம் எந்த தயக்கம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்று மனிதர்கள் நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் கேட்கும்போது கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூட வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியாக எந்த காரியத்தையாவது நம்ம கேட்கணும். குடும்பத்தில் கூட ஒரு மனதோடு கேட்கணும். கணவன் மனைவியாக அமர்ந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்காக இதை செய்யுங்கப்பா, என் குடும்பத்துக்காக இதை செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக இதை செய்யுங்கப்பா என்று நம் பாரத்தோடு அவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக யாராயிருந்தாலும் ஆண்டவர் புறம்பே தள்ளாத கர்த்தர் இந்த வேளையில் யாரெல்லாம் அவர் முகத்தை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வாருங்க. அவர் பட்சபாதம் பார்க்குற ஆண்டவர் இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒருவர் என்பதை உணர்ந்தவர்களாக, யாரையும் தள்ளாதவர் ஆண்டவர் என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த நெருக்கங்களில், இந்த கஷ்டங்களில், சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம்
ஆண்டவர் நினைத்தவர்களாக நம் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இது செய்யுங்கப்பா, இந்த தேவைகள் அதிகமாக இருக்கிற இந்த நாட்களில் அவரை நோக்கி பார்த்தால் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். நம் பிள்ளைகளை பாதுகாக்கணும். அந்த பயங்கரமான உலகத்தில் அவருடைய கரத்தில் நம் பிள்ளைகளை அர்ப்பணிக்கலாம், நம்ம குடும்பத்தை அர்ப்பணிக்கலாம், நாம் செய்கிற வேலையை அர்ப்பணிக்கலாம். அவருடைய துணை இருந்தால் மாத்திரம்தான் நாம் வாழ முடியுமே என்ற நம்பிக்கையோடு நாம் கேட்கும்பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் குறைவாக கொடுக்கிறவர் அல்லங்க, அவர் நிறைவாக கொடுக்கிறவர். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று ஒரு வசனம் சொல்லுதுங்க. அப்படியாக நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேளுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக அது செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம தயங்கவே வேண்டாம். ஆண்டவர் இவர் செய்வாங்களே செய்ய மாட்டாங்க அப்படி இல்லைங்க. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தைரியத்தோடு ஒரு தகப்பன் இடத்துல கேட்பது போல நாம் கேட்கும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறாருங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு கேளுங்க, கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.